செந்தில் பாலாஜின்னு தயவுசெய்து பார்க்காதீங்க. இது முழுக்க முழுக்க ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து சாட்டை அடி தான். சுப்ரீம் கோர்ட் கேட்ட கேள்வி அனைத்துமே செந்தில் பாலாஜிக்கு இல்ல, முதல்வருக்கு உண்டான கேள்வி. பர்சனல் லிபர்ட்டி என்ன? ஒரு மனிதனுக்கு, தனி மனிதனுக்கு லிபர்ட்டி வேணும், வாழும் உரிமை உண்டு. ஆனா அதை எத்தனை நாளைக்கு தான் நாங்கள் உள்ள வச்சிருப்போம்? அதனால அந்த அடிப்படையில் கொடுத்துமே தவிர மேலும் வந்து அவர் எங்காவது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாரோ அப்படின்னு நினைக்கும் போது நீங்க என்ன சொன்னீங்க? இல்ல இல்ல ஒரு எம்எல்ஏ அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற வாய்ப்பே இல்லைங்க, சாதாரண எம்எல்ஏங்கன்னு சொன்னதுனால விட்டோம். அது போன அடுத்த நாளே வந்து ஒரு மந்திரி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது இந்த வழக்குல எல்லாருமே நம்ம செந்தில் பாலாஜின்னு தயவுசெய்து பார்க்காதீங்க. இது முழுக்க முழுக்க ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து சாட்டை அடி தான். ஏன்னா அவர் தான் வந்து சிஎம், அவரோட ப்ரெரோகேட்டிவ்ல தான் அவர் மந்திரி ஆகிறாரு. அவர் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் கேட்ட கேள்வி அனைத்துமே செந்தில் பாலாஜிக்கு இல்ல, முதல்வருக்கு உண்டான கேள்வி. எங்களை ஏமாத்திட்டீங்களே, என்ன சொல்லிருக்கணும் ஸ்டாலின் அவர்கள்? இல்லங்க நீங்க இப்பதான் வந்திருக்கீங்க சுப்ரீம் கோர்ட்ல, நம்ம நீ சாதாரண எம்எல்ஏன்னு சொல்லியிருக்கோம். இப்ப நீங்க வந்து இங்க பெரிய சயின்டிஸ்ட் கிடையாது, நீங்க ரசாயனத்தெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு. நீங்க கொஞ்ச நாள் அமைதியா இருங்க. சுப்ரீம் கோர்ட் 3 மாசம் பொறுத்து கொடுத்திருந்தா எடுத்துக்க மாட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்ல இதே சொல்லிருக்கலாம், நம்ம திமுக தரப்புல சொல்லிருக்கலாம். இப்போதைக்கு அவங்க இப்போதைக்கு அதை ஆரம்பிக்கிற நிலைமையிலே இல்லைங்க, இவரை போன்ற ஒரு பொற்களஞ்சியம், இவ்வளவு அறிவுள்ள ஒரு நபரை நாங்க மந்திரி இல்லாம இருக்க முடியாது, அதனால கொடுத்துன்னு சொன்னா கூட கோபம் குறைஞ்சிருக்கும். வெளியில வந்து ஈரம் காயறதுக்குள்ளே அடுத்த நிமிஷமே நீங்க வந்து மந்திரி அப்படின்னு சொல்றது வந்து நீதிமன்றத்தை ஏமாத்தின மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க.